ஹாய். இப்போ வந்து நம்ம நியூ பார்ன் பேபிக்கு எப்படி சாக்ஸ் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு காட்டன் அக்ரிலிக் yarn எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நான் 3.8 mm நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேஜிக்கல் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 செயின்ஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நைன் செயின்ஸ் போட்டாச்சு இல்லைங்களா? இப்போ 9 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 செயின்ஸை விட்டுட்டு அந்த தேர்ட் செயின்லேருந்து வந்துட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 செயினில் அந்த தேர்ட் செயினில் வந்து 2 ஹாஃப் டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த செயின்லலாம் வந்துட்டு 1 ஹாஃப் டபுள் க்ராக்கெட். அதுக்கு அடுத்து வர எல்லா செயின்லேயுமே வந்து 1 ஹாஃப் டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த லாஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா? இந்த லாஸ்ட்டு செயினில் மட்டும் 6 ஹாஃப் டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து வர ஒவ்வொரு செயின்லேயுமே வந்துட்டு சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டு செயினில் மட்டும் வந்து 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒரே செயினில் வந்து 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ரோ அகைன் வந்து 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 2 ஹாஃப் இல்லை 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அண்ட் செகண்டில் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ 3 டபுள் க்ரோஷே அண்ட் 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு இல்லைங்களா? அண்ட் அகைன் வந்து மறுபடியும் இது ஃபுல்லாகவே வந்துட்டு 1 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அந்த செயின்குள்ளே தான் போடணும், அந்த கேப்லலாம் போடக்கூடாது. லாஸ்ட்டு செயினில் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அண்ட் அகைன் வந்துட்டு 1 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் வந்து ரவுண்ட் 3க்கு வந்து 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரவுண்ட் 3 அகைன் 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின் போட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்த செயினில் வந்து அடுத்த செயின்லேருந்து எல்லாமே வந்துட்டு
ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. எல்லா செயின்லேயுமே சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ போடுறாச்சு இல்லைங்களா? ஆனால் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மறுபடியும் 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒரு 6 செயின் வரைக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து செயின் 1 செயின் 2 ரெண்டுமே நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். இது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு yarn ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு செயினை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 2 3 4 5 செயின்ஸ் இருக்கு இல்லையா, அது மொத்தத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். அண்ட் அகைன் வந்து செயின் 1ல் yarn ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு செயினை ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ட் செயின் 2ல் மறுபடியும் த்ரெட்டை yarn ஓவர் பண்ணி அந்த 5 இதையும் ரிலீஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 to 5 இது ரிலீஸ் பண்ணிக்கோங்க. yarn over and release chain 1 and chain 2ல yarn over 1 2 3 4 5 அந்த 5 செயின்ஸையும் ரிலீஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்ஸ் டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர செயின்ஸில் எல்லாமே வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அது முடிச்சதுக்கப்புறமா அண்ட் அகைன் வந்து 2 செயின்ஸ் போட்டுட்டு அண்ட் அகைன் வந்து நெக்ஸ்ட் ரோவில் 2 3 செயின்ஸ் போட்டுட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ வந்து சேம் அதே மாதிரி செகண்ட் ரோ போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு yarn ஓவர் பண்ணி ஒரு செயின் ரிலீஸ் பண்ணி செகண்ட் செயினில் விட்டு yarn ஓவர் பண்ணி ஒரு செயின் ரிலீஸ் பண்ணி அந்த மீதி இருக்கிற 5 செயினையுமே வந்து மொத்தமாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் வந்து சேம் அந்த ரவுண்ட் வந்து ஒரு 6 செயினுக்கு கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ 6 செயின் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் எல்லா செயின்லேயுமே வந்துட்டு டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஹாஃப் டபுள் க்ராக்கெட் போட்டுக்கோங்க.
இப்போ உங்களுக்கு ஷூ ரெடி ஆயிடுச்சு. அகைன் வந்து 2 செயின்ஸ் போட்டுட்டு அந்த ஷூ ஃபுல்லாகவே வந்துட்டு சிங்கிள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஷூ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷூவில் வந்து அந்த பக்கிள் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு தான் எப்படி போடணும்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸ் போட்டுட்டு அந்த மறுபடியும் அந்த 10 செயின்ஸில் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. எல்லா செயின்லையுமே ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அகைன் வந்து அந்த செயின் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒவ்வொரு செயின்லேயுமே சிங்கிள் க்ரோக்கெட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஷூ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.